மயில் நல்லபடியா இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்ததா இப்ப ராஜி என்ன செய்ய போறாங்க? ஏன்னா ராஜிக்கு தான் தொடர்ந்து மிரட்டல்கள் வந்துட்டுருக்கு. கவின் தான் அவங்கள ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் மூலமா எனக்கு பணம் வேணும். எப்ப குடுக்க போற? அப்படிங்கிற மாரி தான் கேட்குறாங்க. பணம் மட்டும் வரல அப்படின்னு சொன்னா, அந்த வீடியோவும் உன் தம்பிக்கு அனுப்பிருவேன் அப்படிங்கிற மாரி தொடர்ந்து மிரட்டல் குடுத்துட்டு இருக்கிறாங்க. இதனால ராஜி ரொம்ப ரொம்ப அப்செட்டா இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைய தீர்த்து வச்சா மட்டும் தான் நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி அவங்க மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால ரகுவ பார்த்து பேசணும். அவங்க ஆல்ரெடி ரகுவ பார்த்து பேசியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட எனக்கு சேல் பண்ணி குடுங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப ரகுவ பார்த்துமே பேசிட்டு இருக்கிறாங்க. ரகுவ பொறுத்தவரைக்கும் சீக்கிரமா அந்த பிரச்சனைய முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறாங்க. ஆனாலுமே ரகு கிட்ட ராஜி அந்த விஷயத்த சொல்றதா இல்ல. என்ன பிரச்சனையில சிக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரகு கிட்ட சொல்லாம தான் இப்ப வரைக்குமே மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் விஜய்க்கு எப்போ தெரிய வரும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து விஜய் கிட்ட சொல்லிருவேன் அப்படிங்கிற மாரி தான் கவின் சொல்றாங்களே தவிர, ஆனா இப்ப வரைக்குமே விஜய்க்கு அந்த விஷயம் தெரிய வருதா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இல்ல. ஏன்னா விஜய்க்கு தெரியிற மாரி ஸ்டோரி லைன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா சூப்பரா இருக்கும். ஏன்னா ராஜி இப்ப வீட்ல இருக்கிறது விஜய், மல்லி 2 பேருக்குமே சுத்தமா புடிக்கல. ஆனா ராஜி இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாரி விஜய் கிட்ட தொடர்ந்து பிரச்சனை குடுத்துட்டு இருக்கிறாங்க. விஜயுமே சொந்த அக்கா அப்படிங்கிறதால வேற எதுவுமே மூவ் பண்ணாம அவங்களுமே அமைதியா காத்திருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப மயிலோட நிலைமைய பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே அவங்க மனசாட்சி அப்படிங்கிறது அவங்கள உறுத்திட்டே தான் இருந்துட்டுருக்கு. அவங்கள தூங்க விடுறதா இல்ல. ஏன்னா தினேஷ் கூட போனதுல இருந்தே, இந்த தினேஷ் கெட்டவன் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க தொரத்துற மாரியே அவங்களுக்கு கனவு வருது அப்படிங்கிறதால, இயல்பான நிலையில இல்லாம அவங்க பயந்து போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதலா விஜய், மல்லி, நாகு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்ததா தீபன், தீபிகா அவங்களோட ஸ்டோரி லைன பொறுத்தவரைக்கும், தீபிகா தீபன எவ்வளோ எவ்வளோ அவமானப்படுத்த முடியும், அசிங்கப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாரி தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வேண்டாம் அப்படின்னு சொன்னா துரத்துறாங்க அப்படிங்கிற மாரி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்ப தீபனுமே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த வீட்ல நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதால, அவங்க வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் அவங்க மாமாவுக்கு நிச்சயமா வருத்தத்த குடுக்க தான் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.